ஹாய் guys, வெல்கம் டு மனுவா லவர். இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் ராக்னராட்டோட 3வது 4வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஊரில் இல்லை, அதனால தான் வீடியோ போடலை. ஓகே, விளையாண்டு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன சாப்டரோட கடைசிலேயே அந்த டஞ்சன் பிரேக் ஆனது தான் பார்த்துருப்போம். அதிலிருந்து கண்டினியூ ஆகுது. அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து எல்லா மக்களும் உடனடியாக வெளியேறுங்க, டஞ்சன் பிரேக் ஆகிருக்கு. அங்கேருந்து ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் டேமிட் மக்கள் சாகுறாங்க, ஆனால் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. என்னதான் செய்யுது அந்த ஹண்டர் அசோசியேஷன்? இவ்வளோ நேரத்துக்கு யாருமே அனுப்பாமலுக்கு. சார், ஐ திங்க் பி அதுக்கு மேலே இருக்கிற ஹண்டர்ஸை அசைன் பண்ணுறதுக்கு ஹண்டர் அசோசியேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது போல இருக்குது. பி ரேங்கா? என்ன இந்த டஞ்சன் டி ரேங்கண்டு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அண்டு ஹண்டர்ஸும் இதனால் அஃபெக்ட் பண்ணுறதால அவங்க இதை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஹண்டர் அசோசியேஷன் இதனாலேயும் தாமதமாகலாம். ஒரு சி ரேங்கரும் இதால் அஃபெக்ட் ஆகிருக்காரு. இங்கே பார்த்தா அந்த சி ரேங்கர் ஹீரோக்கும் முன்னாடியே வந்து நிற்கான். என்னடா நடக்குது இங்கே? இவன் கீழ் ஃப்ளோர்லேருந்து இந்த ஃப்ளோருக்கும் ஜம்ப் மூலமாகவே வந்துட்டானா? ஒரு சி ரேங்க் மிஸ்ட் பர்னர். இவங்கிட்ட வெப்பனும் இருக்குது, அதே டைமில் மற்றவங்களை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இவன் இருக்கிறான். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் லெவலப் ஆகினேன், மறுபடியும் என்னால் லெவலப் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஹீரோ நினைச்சிட்டியக்குள்ளேயோ ஒரு பயங்கரமான ஸ்வாட் அட்டாக் அவன் பண்ணுறான். ஹீரோ எப்படியோ அதிலிருந்து குனிஞ்சு தப்பிச்சுக்கிறான். வெட்டின வெட்டில் பின்னால் இருக்கிற ஒட்டுமொத்த பில்டிங்கும் கட்டாது. இவங்கிட்ட மோதுறது முட்டாள்தனம் போல இருக்குது. அண்ட் ஹீரோ நினைச்சிட்டியோக்குள்ளே அவன் அடுத்து அட்டாக் பண்ணக்குள்ள ஹீரோ பக்கத்தில் இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் எடுத்து அடுக்க ட்ரை பண்ணுறான். பட் அது எதுக்குமே வைக்கால. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் துண்டாயிடுது. பட் எப்படியோ ஹீரோ அதுலேருந்து டேஷ் பண்ணிடுறான். இந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுக்கு வழியே இல்லையா? இதனால தான் ரேங்கா அவேக்கனஸை பிரித்து வச்சிருக்காங்க போல இருக்குது. இவ்வளோ ஒரு பவர்டாக இருக்கிறான் ரெண்டு நினச்சிக்கிட்டே திருச்சி ஓடுறான். கண்டிப்பாக நான் ஹண்டர்ஸ் வரும் வரையும் இவனை ஹோல்டு பண்ணி வைக்கே ஆகணும். ஹீரோ ஓடிட்டுக்குள்ளே வெளியில் வந்த மிஸ்டர் பர்ன் ஹீரோவை பார்த்து ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறது. திடீரென்று அது வேற பக்கம் திரும்புது. அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அங்கே பார்த்தா 3 லேடிஸ் ஸ்கூலோடைய ஆக்கள் மேலே மொட்டை மாடியில் சேஃபாக நின்றுட்டு இருக்காங்க. அது திடீரென்று இங்கேருந்து அந்த பில்டிங்கு குதிச்சிடுது. ஹீரோ டேமேட். இதுக்கப்புறம் ஹண்டர்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறதுல பிரயோசனமே கிடையாது என்று நினச்சிக்கிட்டே ஹீரோ பாஞ்சு அதோடைய புரடியில் ஒரே கிக். பட் அதுக்கு எதுவுமே ஆகலை. நான் இவனை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு ஹீரோ நினைச்சிட்டே அது அதோட ஸ்வாடை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹீரோ அதில் தப்பிடுறான். ஒரு அட்டாக் பட்டா போதும், நான் செத்துருவோம் போல இருக்குதே. பட் அது வந்தது ஒருத்தைய போட்டு தள்ளிட்டு. நான் இங்கேருந்து ஓடவும் கூடாது, அதே டைமில் தோக்கவும் கூடாது என்று நினைச்சுக்கிட்டே அதோட வயிற்றுலேயே பட்ட 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 பட்டம் குத்துறான். குத்துறதுக்கு அப்படியோ பாஞ்சு அவனோட முட்டியாலே அதோட மூஞ்சிலே ஒரே கிக்கு தான். ஆனால் இந்த அட்டாக்ல அதுக்கு பெரிய அடி உள்ளோன்னு பார்த்தா அது ஒரே அடியாக ஸ்வாடை வச்சு ஹீரோட வயிற்றுலேயே ஒரு போடு போட்டுட்டு அடித்த அடியில் ஹீரோ பறந்து போய் சிவத்தில் முட்டி வாயிலிருந்து மூக்காலேருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. அவன் ஹெச்பி ஒன்றுக்கு வந்துட்டு. நான் இன்னும் சிஸ்டம் என்ன தோக்க சொல்லலைன்னு நம்புகிறேன். ஹீரோ எழுந்திருக்க ட்ரை பண்ணால் ஹீரோவால் எழுந்திருக்க முடியல. பக்கத்தில் இருந்த டிமென்ஷனில் ஏதோ கிராக் விழுற மாதிரி காட்டுறாங்க. எழுந்திருந்து அப்படியோ சண்டை போடுற பொசிஷனில் நிற்கான். மண்டையிலேருந்து மூக்குலேருந்து வாயிலேருந்தெல்லாம் ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்குது. அந்த கிராக் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. அந்த மிஸ்டர் பர்ன் ஹீரோவை மொத்தமாக போட்டு தள்ளுறதுக்கு அவனை அட்டாக் பண்ண வரக்குள்ளேயே அந்த டிமென்ஷன் மொத்தமாக கிராக் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு உருவம் வந்து அவன் வச்சிருந்த ஸ்வாடை ஒரே அட்டாக் தான். ஸ்வாட் எங்கேயோ தெரிக்குது. அவனால் அதுக்கு ரிஃப்ளெக்ட் கூட பண்ண முடியல. அதோட சேர்த்து அவனோட கையும் போயிட்டு ஹீரோ மயங்கி விழுந்துட்டான். அரை மயக்கத்திலேயே யாரா இது என்று பார்க்கான். இது ஒரு ஆண்டா. வந்த உருவம் ஹீரோவை ஹீல் பண்ணிக்கிட்டே, நோ, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். யாருண்டு அது பார்த்தா நம்ம பெரு. சோலோ லெவலிங் பார்த்துருந்தீங்கன்னா இது யாருண்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். பெரு சொல்லுது, அட முட்டாளே, என்னுடைய ஹைனஸை காயப்படுத்துறதுக்கு உனக்கு எங்கேருந்துடா இவ்வளோ தைரியம் வந்தது என்று சொல்லிட்டு ஒரே அடிதான். மிஸ்டர் பர்னை பாதியை காணோம். ஒரு மிஸ்டர் பர்ன் நம்மளை டீச்சரை அட்டாக் பண்ண அவரு கதறாரு. கண்ணு வைக்கிற நொடி அதோடைய ஷூ மட்டும் பறக்குது. அதை முழுசாவே காணோம். பார்த்தா பேரு போய் அங்கே இருக்கிற எல்லா மிஸ்டர் பர்ன்ஸையும் ஸ்பிளிட் செகண்ட்ஸில் போட்டு தள்ளிடுச்சு. அது போன ஸ்பீடு ஒரு வேவ் மாதிரி எல்லா இடத்தையும் பரவுது. இதை பார்த்துட்டு இருந்த ஆர்மி ஆஃபீஸராஸாலே இங்கே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பேரு ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் யங் மோனாச் எங்குது. இதோட சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே சின்ன பையனான சூஹோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ஆண்ட்டை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு உருவம் அவன் முன்னாடி வந்து நிற்கிது. பார்த்தா அது காமெடியாக
மெய்ட் ட்ரெஸ் போட்டிருக்குது. அந்த உருவம் யங் மோனாச், நீங்கள் என்னையா வளைஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்று ஆனந்த கஞ்சிடுறது. யாருன்னு பார்த்தா அது நம்ம பெரு தான். அப்படியோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு அவன் ஹாஸ்பிட்டலில் கண்ணை திறக்கிறான். கண்ணை திறனவனுக்கு சரியான ஷாக்கு. எப்பட்றா நம்ம இங்கே வந்தோம் என்று சூஹோவோட அங்கிள் ஹோல்ட் பண்ணி, சூஹோ ப்ளூவில் என்ன நடந்தது, உனக்கு பெருசாக ஒரு இன்ஜுரியும் ஆகலையே ரெண்டு ஜவ்வு கிளிய கத்துறாரு. இந்த உலகம் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. நான் கண்டிப்பாக உனக்கு அவருக்குண்டான பர்சனல் பாடி கார்ட்ஸை நியமிக்க போகிறேன். அதுக்கு ஹீரோ, நான் நல்லா இருக்கேன் அங்கிள் என்று சொல்கிறான். ஹீரோ மயக்கம் போட்டு 2 நாள் ஆகுது. டிவியில் அந்த சம்பவத்தை பற்றி தான் நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. கொரியா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த மிக துன்பமான சம்பவம் நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த சம்பவத்தில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டதால் அது ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டர் பர்னர்ஸில் சில ஆட்கள் ஹண்டர்ஸாகவும் இருந்திருக்காங்க. என்னதான் இந்த சம்பவம் மிட் ஆஃப் த சிட்டியில் நடந்திருந்தாலும் ஹண்டர் அசோசியேஷன் வாரத்துக்கு ரொம்பவே தாமதமாயிட்டு. அங்கே ஹண்டர்ஸ் அரைவுலாக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத உருவம் அங்கே இருந்த எல்லா மிஸ்டர் பர்னர்ஸையும் தோக்கடிச்சு வெட்டி போட்டு சாட்சி வச்சிருந்துச்சு. அங்கே என்ன நடந்தது மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற பதில், எங்களை அந்த மிஸ்டர் பென் அட்டாக் பண்ண வந்தோடனே திடீரென்று அதுவாகவே வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதேலாம் ஹீரோ டிவியில் பார்த்துட்டு, அப்படின்னா நான் கண்டிப்பாக அவாக்கு அது கனவு கிடையாது, அது மட்டும் இல்லாமலுக்கு என்னால் லெவலப்பும் ஆக முடியும், எல்லாம் சரி, கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சீராங் மிஸ்டர் பென் என்ன ஒரு கட் பண்ணா, பட் அதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கக்குள்ளே ஒரு சொத்தம் கேட்குது. அதுக்கு காரணம் நான் தான். நான் அங்கே இருந்த எல்லா தேவையில்லாத குப்பைகளையும் நீக்கிட்டேன். ஹீரோ, யாரா அவன் ரெண்டு பார்த்தா திடீரெண்டு ஒரு நிழல் அப்படியோ சன்னுவை நோக்கி அப்படியே ஊந்து வருது. திடீரென்று அந்த நிழல் ஒரு எறும்போட தலை போன்ற உருவத்தை எடுத்து எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சுது. யங் மோனாச், நீங்க எப்ப இவ்வளவு நல்லா வளர்ந்தீங்க, என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்ன உடனே ஹீரோக்கோ அவனுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. என்ன இது, என்னோட மெமரிஸ் எல்லாம் கிழிஞ்சு போன துண்டு மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. எனக்கு இந்த எறும்பை முன்னாடியே தெரியும் போல. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எப்பயுமே இந்த டார்க் கிரியேச்சர்ஸோட தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் வளர வளர எனக்கு எப்படி இது ஃபுல்லாகவே மறந்து போச்சு. ஏன் இப்போ வரைக்கும் நான் இதுங்களையெல்லாம் மொத்தமாகவே மறந்துருந்தேன் என்று ஹீரோ தனது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுக்கு அந்த எண்ட், மாஸ்டர் நான் தான் பேரும், நான் டிமென்ஷனை க்ராஸ் பண்ணி உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு டவுட், நான் எதுக்காக இந்த கிரியேச்சர்ஸோட சின்ன வயசில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்? எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. ஹீரோ பெருவை பார்த்து, யப்பா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீ இந்த அளவுக்கு சின்னசாக இருக்க மாட்டியே, நீ கொஞ்சம் பெருசாக இருப்ப. அதுக்கு பேரு, நான் டிமென்ஷனை க்ராஸ் பண்ணி வரக்குள்ளே எக்கச்சக்கமான மாணவ செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. நான் யூஸ்வலாகவே ரொம்ப பயங்கரமாக இருப்பேன்ப்பா எங்குது. ஹீரோக்கு விண்டோவில் பெரு ப்ரைவேட் கிரேட் 1 என்று காட்டுது. அதுக்கு ஹீரோ, என்னப்பா உன்னை ப்ரைவேட் கிரேட் 1 காட்டுது இன்னொன்று கேட்கக்குள்ள, என்ன தைரியம் இந்த சிஸ்டத்துக்கு, நான் மார்ஷியல் கிரேடில் இருக்கிறேன், என்ன ப்ரைவேட் கிரேட்னு காட்டுது, இது ரொம்பவே மோசமான ஒன்று என்று தனியாக புலம்பிக்கிட்டு இருக்குது. ஹீரோ அந்த பெருவை பார்த்து, நான் நினைக்கிறேன் இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான்னு. நான் சொல்கிறது சரிதானே? அது வெக்கப்பட்டுக்கிட்டு, என்னை அப்படி பார்க்காதீங்க மாஸ்டர், நான் ரொம்பவே ஸ்கில்லான ஒரு ஹீலர். நான் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசனே உங்களுடைய சீலை நான் அன்லாக் பண்ணுறதுக்காக வேண்டி தான். ஆனால் நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றுன்னா நீங்களாவே உங்களுடைய சீலை அன்லாக் பண்ணது தான். நான் இதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஹீரோ, என்ன சீலா? இந்த சீலுங்கிறது எனக்கு வந்த கனவோட ரிலேட் ஆகின உண்டா என்ன? அதுக்கு பேரும், உண்மையிலே அதெல்லாம் கனவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலே அதெல்லாம் நீங்கள் பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ். என்னை மறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. லார்ட் சஞ்சின் உங்களுடைய பவரையும் மெமரியும் சீல் பண்ணதுக்கு காரணம் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழணுங்கிறதுக்காக வேண்டி தான். எனது அப்பாவா? நான் நினச்சது சரிதான், உனக்கும் என் அப்பாவுக்கும் ரொம்பவே எனக்கு தொடர்பு இருக்குது போல இருக்குது என்று அதை பிடிச்சி கசக்கி பிழிஞ்சி அவன் எடுத்துடுறான். அதுக்கு பேரோ, அவர் ஒன்றும் வீட்டை விட்டு போகலை, அவர் வேறொரு டிமென்ஷனுக்கே போயிட்டாரு. எனது இன்னொரு டிமென்ஷனா? நீ என்ன பேசுகிற? அதுக்கு பேரோ, நான் கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நம்மளுடைய சஞ்சின்னு இன்னொரு ஸ்பேஸுக்கு போய்
இந்த உலகத்தை கைப்பற்ற நினைக்கிற எல்லார் கூடயும் வார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது, எங்க அப்பா எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஆமா, இல்லையா பின்ன. அவரு இட்டாரிம்ஸ் காட் ஆஃப் த அவுட்டர் ஸ்பேஸ் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இட்டாரிம்ஸ் அவங்களுடைய ஆக்களை வச்சு இந்த உலகத்தை கைப்பற்ற நினைக்காங்க. ஏன், நான் உங்களை சந்திக்க பாரக்கூட வழியிலே எக்கச்சக்கமான எனிமீஸை நான் போட்டு தள்ளி போட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, இங்கே கேட்ஸ் வாரதும் மோன்ஸ்டர் வாரதும் இந்த வாரத்தோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். எங்கள் அம்மாவும் அவர் கூட தான் இருக்காரா? அதுக்கு பேர் கிடையாதே. எங்கள் அம்மா காணாமல் இருக்க போயிட்டா. எப்போ எங்கள் அப்பா வீட்டை விட்டு கிளம்பினாரோ அப்போவே எங்கள் அம்மாவும் காணாமல் இருக்க போயிட்டா. நான் நினச்சேன் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க போலன்னு. அதுக்கு பேரும் ஷோக்காகி அதோட உச்சக்கட்டத்துக்கு முன்னாடி, என்னது டாய் ஹே மிஸ் ஆயிட்டாங்களா? அந்த இட்டாரிம்ஸ் பூமியில் இருக்கக்கூடிய இட்டாரிம்ஸோட ஆக்கள் ஒரு ஈவில் ட்ராப்பை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வீணா போன இட்டாரிம்ஸால தான் இப்படியெல்லாம் நடக்குதா என்ன? என்னால் மறுபடியும் என்னுடைய பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்க முடியாதா? அதுக்கு பேரு அதோட மனசுக்குள்ளே, என்னது யங் மோனாச் அவங்கள மீட் பண்ண விரும்புகிறாரா? பேரு சொல்லுது, அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். லோடால் வாருக்கு நடுவில் உங்களை சந்திக்க வர முடியாது, பட் நீங்கள் உங்களுடைய மதரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் லெவலப் ஆக வேண்டிய நேரம் இது. அண்டு ஒரு டஞ்சன் கீயை அது கையில் எடுத்து கொடுக்குது. அப்போது சிஸ்டத்துலேருந்து ஒரு குவெஸ்ட் ரிசீவ் ஆகுது. குவெஸ்ட் நோட்டீஸில், நீங்கள் தான் சன் ஆஃப் த ஷேடோ மோனாச். உங்களுடைய பவர்ஸ் அண்ட் மெமரி சீல் ஆகிருக்குது. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்டா உங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஷேடோ டஞ்சனுக்குள்ளே போய் உங்களுடைய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ பேரு அதை உன்னுடைய நிழலில் படுற மாதிரி வை என்று சொல்கிறேன். ஹீரோ அப்படியோ அந்த சாவியை நிழலுக்குள்ளே பூத்தக்குள்ளே ஏதோ கீஹோலுக்குள்ளே சாவி போகிற மாதிரி அப்படியோ அந்த சாவி உள்ளே போகுது. அப்படியே அவன் அதை டேர்ன் பண்ணுறான். அவனுடைய நிழல்லிருந்து மிகப்பெரிய ஒரு டஞ்சனே உருவாகுது. அப்போ பக்கத்தில் இருந்த பேரோ, நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான எல்லா பவரையும் அட்டைன் பண்ணுங்க யங் மோனாச் என்று சொல்லுது. ஹீரோ மனசுக்குள்ளேயே, இதை என்னால் இப்போ கூட ரொம்பவே நம்ப முடியல. இன்னொரு ஸ்பேஸ் அண்ட் வார் வித் த கோட்ஸ் ஷேடோ மோனாச். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் முடியுது, இதெல்லாம் ஒன்று நான்சென்ஸ் கிடையாது. ஆனால் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக என்னடா, கண்டிப்பாக என்னுடைய பேரண்ட்ஸை என்னால் மீட் பண்ண முடியும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் லெவலப் ஆகிட்டே இருப்பேன். அப்போது பெருவோட மெமரி சத்தம் காட்டுறாங்க. மை கிங், என்னை கூப்பிட்டீங்களா? பெரு, நீ ஏத்துக்கு போய் சங்ஸுவோட சீலை ரிலீஸ் பண்ணிவிடு. நீங்கள் சொல்கிறது யங் மோனாச்சை பற்றியா? ஆமாம், இட்டாரிம்ஸ் ஏத்துக்குள்ளே உள் நுழைஞ்சிட்டாங்க. அவனுடைய பவர்ஸையும் மெமரிஸையும் கொடுத்து நீ அங்கேருந்து உலகத்தை பாதுகாத்துக்கோ. மிச்ச எல்லா விஷயங்களையும் நான் உன் கையிலே விட்டுடுறேன். இவன் என்னுடைய ஓன் ஜட்மெண்ட் கீழே வாழ்ந்தான்டா. கண்டிப்பாக என்னால் இவன் க்ரோ ஆகிறத எனக்கு கண்ணூடாக பார்க்க முடியும். ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ளே உள்ளுக்கு நுழைஞ்சோனையோ, பெரு, இந்த பிளேஸுக்கு பேர் தான் லேண்ட் ஆஃப் த டெத். இங்கே மாஸ்டரோட எந்த பர்மிஷனும் இல்லாமலுக்கு எந்த ஒரு உயிருள்ள பொருளாலையும் உள்ளே வர முடியாது. இதுதான் ஷேடோ டஞ்சன் என்று காட்டுறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் காய்ஸ்.